ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போது அமெரிக்காவுக்குள்ளே வந்துட்டோம். எல்லாம் போர்டர் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் உள்ளுக்க விட்டுட்டார்கள். ஆனால் சில பேர் நல்லா நிற்கின்றார்கள். அவர்களை 3 hours 4 hours வச்சிருந்து அனுப்புவார்கள். சில எங்கள் தமிழாக்களும் நிற்கின்றார்கள். அவர்களையும் கீழே இருக்க வச்சுக்கிறார்கள். இனி அவர்களுடைய என்னென்று சொன்னால் கூடுதலாக சில பேர் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தவர்களைத்தான் கூடுதலாக வைத்திருக்கிறார்கள், கீழே இருத்தி வைத்திருக்கிறார்கள். அதை செக் பண்ணுறார்கள். ஆனால் என்ன காரணம் தெரியாது, ஸ்ரீலங்காவுக்கு போய் வரவர்களை டேட் கேட்குறார்கள். ஆனால் அவர்கள் ஒழுங்காக டேட் சொல்லார்களாம். ஆனால் ஒரு டேட்டை ஒழுங்காக சொன்னீங்கன்னு சொன்னால் உள்ளுக்க போக விடுவார்கள். எங்களே ஒரு நின்ற நாங்கள்லாம் ஒரு மனத்தையால் நின்ற நாங்கள்லாம் வெயிட்டிங் தானே. கார்கள் எல்லாம் நிற்கிறது. லைனாக கார்கள் 100 காருக்கு மேலே நின்றது. அப்படி இருந்து நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த நேரமும் இறைவனை ஆண்டவா ஆண்டு கையை உயர்த்தி கொண்டு வேண்டிக் கொண்டிருந்தோம். நாங்கள் அத்தோட என்னென்னு சொன்னால் ஃபோனுகள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்னென்னா எல்லாம் பார்ப்பினோம்ல, என்னென்ன செய்யணும் எல்லாம் பார்ப்பினோம். அதுக்கான எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த இடத்துக்கு போகும் மட்டும் நெஞ்சு டிக்கு தான் இருந்தது. போர்டர் போக மட்டும் டிக்குன்னு இருந்தது. போர்டர் எல்லாம் எடுக்கல. அது ஏன்னு சொன்னால் முந்தி கணக்கில் முந்தி என்ன போர்டர் எல்லாம் எடுக்கலாம், இப்போ எல்லாம் எடுக்கல. அது போயிட்டு நாங்கள் என்னென்னு சொன்னால் உள்ளுக்க போயினோடனே இப்போது ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே போகிறோம். ஆப்பிள் தோட்டத்துக்குள்ளே போனால் இப்போ ஆப்பிள் தோட்டத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. ஆனால் அங்கேயும் உள்ளுக்க ஆப்பிள் தோட்டத்துக்கு போக இயலாது. எல்லாமே இப்போது சரியான கஷ்டம். அமெரிக்காவுக்குள்ளே போகிறோன்னா சரியான கஷ்டம். அப்படி இருந்து நாங்கள் ஆப்பிள் தோட்டத்துக்கு நாங்கள் வீடியோ எடுக்கலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் ஆப்பிளில் கை வச்சுடாதேங்கோ. ஆப்பிளில் கை வச்சிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட நம்ம பிள்ளையத்துக்கு எல்லாமே வரும். அமெரிக்காவில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அவ்வளவும் உங்கள் நம்ம பிள்ளையத்துக்கு வரும், உங்கள் நம்ம பிள்ளைய பேருக்கு வரும். அத்தோடு நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே போகவே இல்லாது. நீங்கள் நம்ம பிள்ளையத்தில் எதுவும் கண்டுபிடிச்சி எதுங்காவது சிரிச்சு இப்போ நாங்கள் சும்மா ஒரு ஆப்பிளை தொட்டோம்ண்டாலுமே அது அந்த நம்ம பிள்ளையத்தில் கமரால் விழும். அதன் காரணத்தை நீங்கள் எந்த ஒன்றையும் தொடாமலே அப்படியே பார்த்து கொண்டு போகணும். ஆனால் நான் உள்ளிட்டுட்டேன். ஆனால் இனித்தான் எனக்கு என்ன நடக்குமென்று தெரியாது. ஏன்னா 1 month வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நம்ம பிள்ளையத்துக்கு என்னென்ன வருதுண்டு. அடுத்தது சூப்பர். இந்த ஆப்பிள் நான் உண்மையாக உள்ளுக்கு போகும்போது ஒக்கானிஸ் ஆப்பிள் என்ன விளைச்சல் விளையுது. இந்த ஆப்பிள் என்ன விளைச்சல் விளையுது. அம்மாடி லோட்டு கணக்கில் இருக்குது பாருங்க. இப்படி இருக்குதுன்னு பாருங்க. நான் கீழே இறங்கி சும்மா ஒரு ஆப்பிள் உண்டு அப்படி தொட்டு பார்த்ததுக்கே என்ன நடக்கிறது தெரியாது. இனி நம்ம பிள்ளையத்து வந்து பிறகு தான் தெரியும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த நம்ம பிள்ளையத்தில் இருக்குதுண்டு. அதை நான் ஒரு வீடியோ அப்படின்ட்டு போடுவேன். என்னென்ன நடந்தது அங்கே நம்ம பிள்ளையத்துக்கு கூடுதலாக என்ன நடக்கும்டா எல்லாம் ஃபோட்டோக்கள் எடுத்து வீடியோக்கள் எடுத்து எல்லாம் கீழே போட்டு எவ்வளோ ஃபைனுங்கள் என்று போட்டு வெறும் நேரம் ஒரு 2 மாதம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அங்கே போக இல்லாதன்னு அடித்து அனுப்புவார்கள். ஏன்னா அவ்வளோத்தில் இருக்கும். என்னடா அவ்வளோ ஸ்டிக். அங்கே அமெரிக்கா செம்ம ஸ்டிக்காக இருக்கின்றது. எல்லாம் கவனமாக போனால் ஓகே, கவனமாக போய் கவனமாக வரணும். எந்த ஒரு இதுவும் செய்ய ஆக்கலாம். அப்படியே போயிட்டு அப்படியே பொம்மை கணக்கு வரணும் வந்தால் ஓகே. இப்போது நாங்கள் ஆப்பிள் தோட்டத்தை முடித்து விட்டோம். இனி நாங்கள் போகின்றோம், கொட்டல் எடுக்க போகிறோம். நாங்கள் என்னென்னு சொன்னால் இங்கே நிறைய கொட்டல்கள் இருக்கின்றது. அதை நாங்கள் பெல்ஜீரியாவுக்கு போகின்றோம். பெல்ஜீரியா 2 இடம் இருக்குது. நாங்கள் நியூயார்க்கால் போகிற 3 hours பெல்ஜீரியாவுக்கு போகின்றோம். அங்கே என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக ஒரே காடு தான். காட்டுக்கால தான் போகணும். காட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை. காட்டுக்கு ஒரு வீடும் இல்லை, ஒன்றுமே இல்லைங்கிற தம்மான்னு சொன்னால் அம்மா காட்டுக்கு பேய்களைச்சா என்ன செய்கிறேன். நாங்கள் டவுன் ஓடிடுவோம். நீங்கள் கதவை பூட்டி போட்டு இதுங்கன்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் என்னென்னா ஃபுல்லாக கதவை பூட்டி போட்டோம். கதவு இறுக்கி பூட்டி போட்டு தான் இருந்தேன். அந்த பெல்ஜீரியாவில் இந்த காட்டுக்கு இருட்டுக்க போகிறது உங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. இப்படி இருக்குது வீடியோன்னு. அது ஒரு த்ரில் கணக்கு இருக்குது. நிறைய சூப்பராக இருக்குது. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோ. அடுத்த வீடியோ வரும். இப்போது நாங்கள் என்னென்னா போய்கொண்டு இருக்கிறோம். இப்போ தண்ணி பயங்கரமாக விடாய்க்குது. தண்ணி விடாச்சா என்ன செய்கிறோம். இங்கே தண்ணியே இல்லை. இங்கே தேடுறோம் தண்ணி தேடும் போது இங்கே கடையை கூட இல்லை பாருங்க. கடை எங்கே கிடக்குது. இங்கே கையே காட்டுறா, கடையே காணையில.
அப்போ அப்படியே தேடி கொண்டு போகிறோம். ஒரு வீடு வருது, அந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டு கேட்குறேன் தண்ணி வேணுமெண்டு. அப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், அந்த வீட்டுக்குள்ளே வந்து உள்ளிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே நாய் இருக்கும், அதோட துவக்குகள் இங்கே யூஸ் பண்ணிவிடும். அமெரிக்காவில் தனியாக இருக்கிற காடுகளுக்கு இருக்கிறவைய தனியாக யூஸ் பண்ணிவிடும், துவக்கல் யூஸ் பண்ணுவேன். நான் சொன்னேன் நோ நான் போக மாட்டேன், இல்லைன்னு சொல்லி நான் போனேன். இல்லைன்னு என்னை அனுப்பி போட்டேன் தம்பியா மகனாக. அப்போ நான் போனேன். அந்த வீட்டுக்குள்ளே உடுத்தருமே இல்லை. ஆனால் வெளியில் வந்து பைப் போட்டு கிடக்குது, தண்ணியல் பைப்புகள் இருக்குது, அந்த பைப்பு இருக்குது. அப்போ நாங்கள் கார் ஓடினதுக்கு தாகமுண்டா தாங்க முடியல, தண்ணி நிறைய கொண்டு போனோம் நாங்கள். ஆனால் என்னென்றோ எல்லாரும் சொல்லி போட்டினோம், இங்கே உள்ளுக்க வச்சு சொல்லி போட்டினோம் என்னென்றால் இந்த தண்ணிகள் ஃபுட்டுகள் ஒன்றும் கொண்டு போகக்கூடாது, கொண்டு போனால் எல்லாம் சுழட்டி எறிஞ்சு விடுவாங்களன்றதுக்காண்டி நாங்கள் பின் தண்ணி எல்லாம் சும்மா இதாகத்தான் வாங்கிக்கணும், ஒரு 5 சொல்லி அப்படி தான் வாங்கி கொண்டு போகணும். அதெல்லாம் முடிஞ்சுது. ஏன்னா நாங்கள் நினச்சினாங்களாம் பக்கத்திலானே கடையில் இருக்கும் வாங்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் தண்ணிங்கெல்லாம் கொண்டு போங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.